தோடு போட்டுக்க ஒத்துக்க மாட்டேன்னா பெரியாழ்வார் யசோதை பார்த்தா நைசா கிருஷ்ணனை கூப்பிட்டு மடியில உட்கார வச்சு தாய்ப்பால் ஊட்டினவாறே நன்னா தாய்ப்பாலை சாப்பிட்டுட்டு கிருஷ்ணன் தூங்கினவாறே அவனுடைய காதுல இப்போ அந்த தோடையும் மாட்டி விட்டுட்டா. கிருஷ்ணன் நன்னா தூங்கிட்டு இருக்கான், அப்படியே தாய்ப்பால் குடிச்சுட்டு அந்த களைப்புல அப்படியே தூங்கிட்டு இருக்கான். உண்ட மயக்கம்னு சொல்லுவா இல்லையா? பொதுவாவே குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு எளிமையான வழி என்னன்னா, மதர் ஃபீடிங் பண்ணா குழந்தை உடனே தூங்கிடுமா. அப்படி கிருஷ்ணன் நன்னா தூங்கிட்டு இருக்கான். காதுலயும் தோடெல்லாம் போட்டாச்சு. பெரியாழ்வார் யசோதை எல்லாரையும் கூப்பிட்டாலாம், வாங்கோ வாங்கோ, ஆயர்பாடியில் உள்ள பெண்கள் ஆண்கள் எல்லோரும் வாங்கோ, கிருஷ்ணன் எவ்வளவு அழகா காதுல தோடு போட்டு இருக்கான் பாருங்க, எல்லாருக்கும் காமிச்சுட்டு இருக்கா. நாமும் நன்னா ரசிச்சுட்டு இருக்கோம். தூங்கிட்டு இருக்க கிருஷ்ணன் பார்த்தான், என்ன ஏதோ சத்தம் கேட்கறதே, ஏதோ ஒரு பெரிய கும்பல் கூடி இருக்காப்புல இருக்கு. என்ன கும்பல்னு பார்த்தா எல்லாரும் கிருஷ்ணனை சுத்தி நின்னுண்டு, ஆஹா காதுல குண்டலம் எவ்வளவு அழகா இருக்கு, மகர குண்டலம் மகர குண்டலம். கிருஷ்ணன் பார்த்தான், என் காது குண்டலமா, திரி மட்டும் தானே போட்டா. கைய வச்சு பார்த்தான், குண்டலம் தெரிஞ்சுது. ஒரு ரகளையே பண்ண ஆரம்பிச்சுட்டானா கிருஷ்ணன். அதான் பாருங்க, இதுல ஆறாம் பாட்டிலேயே காது குத்தியாச்சேன்னு நீங்க யோசிச்சிருப்பேள். இனிமேதான் ரகளையே ஆரம்பம். இப்ப பாருங்க ஏழாம் பாட்டு. இத பார்த்துட்டான், அது எப்படி எனக்கு தெரியாம நான் தூங்கும் போது என் காதுல நீ தோட மாட்டலாம். என்ன கிருஷ்ணன்னா அவ்வளவு பெரிய ஏமாளின்னு நினைச்சுட்டியா? எழுந்துன்னா ஆஹா அம்மா அணிவிச்சிருக்கா அப்படியே விட்டுடுவேன்னு நினைச்சியா? என் அனுமதி இல்லாமல் எனக்கு தெரியாமல் நான் தூங்கிட்டு இருக்கும் போது என்னம்மா என் காதிலே நீ இந்த தோடை மாட்டலாம்னு கிருஷ்ணன் ஒரு வேலை பார்த்தானாம். அம்மா, இனிமே நான் உன்னிடம் தாய்ப்பாலே குடிக்க மாட்டேன். நீ எதுக்கு தாய்ப்பால் கொடுக்கிற? ஆஹா குழந்தைக்கு நல்ல போஷாக்கு ஏற்படணும், பசி ஆறணும், குழந்தை நன்னா வளரணும், பாசத்துல நீ தாய்ப்பால் கொடுத்திருந்தா பரவாயில்ல. நீ எதுக்கு என்னை தூங்க வைக்கணும், தூங்க வச்ச அந்த நேரத்துல எனக்கு காது குத்தணும், நன்னா காது குத்துறமா நீ? இதுக்கு தானே தாய்ப்பால் ஊட்டின. மூளை ஏதும் வேண்டேன், மூளை உன்னுடைய தாய்ப்பால் என்பது எனக்கு வேண்டாம். மத்த நீ கொடுக்கிற அந்த பலாப்பழமோ அப்பமோ பக்ஷணமோ பழங்களோ நீ எதுவுமே எனக்கு கொடுக்க வேண்டாம். வேண்டேன் என்று ஓடி எனக்கு ஒண்ணு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் ஒண்ணு வேண்டான்ட்டு யசோதை மடியில இருந்து எழுந்துனானா கிருஷ்ணன். ஏதாவது இனிமே நீ கொண்டு வா, எதையும் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே ஓடி கிருஷ்ணன் ஓட ஆரம்பிச்சானாம்.